ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஆண்டவரே அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற வல்லமையுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்பா ஆண்டவரே, எங்கள் துதி பலிகளை தேவன் தாமே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சுரூபமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்ட தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம். எலோஹீம், உம்மை துதிக்கிறோம். எல் ஷடாய், ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து உருவாக்குகிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். மரித்த லாசருவை ஜீவனோடு எழுப்பினவரே, உம்மை துதிக்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை துதிக்கிறோம். பிசாசின் தலையை நசுக்கினவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் துதிக்கு பாத்திரராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. தேவன் தாமே ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை காத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே கண்களுக்கு தெரியாத கிருமிகள், நாச மோசங்கள், ஆண்டவரே மனுஷருடைய பொறாமை கண்கள், வன் கண்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை எங்களுக்கு உணர செய்த தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே ஆவியானவரே, இந்த நல்ல ஆண்டவரே அப்பா கொடுத்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறதை தேவன் தாமே அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் அப்பா இருதயத்திலே ஆண்டவரே எழுதப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா ஆவியானவர் தேவ சமாதானம் எங்களை ஆண்டவரை ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்தது ஆண்டவரே அப்பா நல்லது என்று உணர்ந்து ஆண்டவரே வெறுமனையாய் திரும்பாமல் தேவ அபிஷேகத்தையும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் நாங்கள் திரும்பி எங்கள் இல்லங்களுக்கு சேர்ந்த தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா ஆவியானவர் இந்த ஆரம்பம் முதல் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரை முடிவு வரை உங்களுடைய தேவ பிரசன்னம் உங்களுடைய ஆளுகையும் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக போதகர் ஆண்டவரை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அவர் நாவிலே வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறேன். ஆவியானவர்கள் தேவையான வார்த்தைகளை கொடுத்து எங்கள் உயிர் பெற செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, செய்யப்படும் கிருபைக்காக உமக்கு நன்றி. எந்த மின்சார தடங்கள் ஆண்டவரே ஒரு தடங்களும் வராதபடி தேவன் தாமே நேர்த்தியாய் நீர் கொண்டு போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி நீர் ஆண்டவரை நடத்தி ஆண்டவரே இந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே செய்யப்பட்ட கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தில் டீனேஜ் ஊழியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவர் நீர் எங்கள் சபையில கொடுத்த அநேக ஊழியர்களுக்காக நன்றி. விசேஷமாக டீனேஜ் பிள்ளைகளுக்கான அந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இந்த டீனேஜ் பருவத்திலே அப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே இச்சையான கண்களுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த வயதிலே பிள்ளைகள் உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் நீர் மாற்றும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் வெளியில போகும்பொழுது வரும்பொழுது உங்களுடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தில் வளர தேவன் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆசீர்வதியும். அநேக உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் முன்மாதிரியாய் திகழ தேவன் தாமே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். செய்யப்பட பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஒரு சில பாடலை பாடி நாமத்தை உயர்த்தலாம். என் உயிர் மீட்கவே தன் உயிரை கொடுத்தீரே, வானத்திலும் பூமியிலும் சிறந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாம்.
வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அவர் ஜெயமெடுத்திருக்கிறார். பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பாகிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பரம பதவியோடு நம்மை அவர் அழைத்து செல்ல சீக்கிரம் வருகிறவராக இருக்கிறார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியுள் எந்தனை எடுப்பார். என்னை கருவியோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு? சந்தோஷமாய் சொல்லுவோமா? மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் நேரத்திலே அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கடைசி மட்டும் அவரே நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். நாம் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இம்மட்டுமாய் நன்மையான ஈவுகளை செய்து நம்மை நடத்தி வருகிற நல்ல நேசர் அவர். பாடலாம். நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து கருத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லோரும் உற்சாகமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்க. நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்று கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்று கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் உணர்ந்து சொல்லுவோமா? என் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பார். எல்லோரும் வாய் திறந்து சொல்லுவோம். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்த நேரத்திலும் என்னை கைவிடாமல் காத்து வந்தார். அவருக்கு நான் துரோகம் செய்து அவரை விட்டு ஓடின நாட்களிலும் அவருடைய கரம் என்னை விட்டு விலகாமல் இருந்தது.
அவர் எத்தனை நல்லவர், அவருடைய அன்பு எத்தனை மாறாததாக இருக்கிறது. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு திக்கற்று கரம் கொடுக்க துணையில்லாமல் திகைத்து போய் நின்ற நேரத்தில் பரத்திலிருந்து ஒரு கரம் வந்து நம்மை தேற்றினது. நாம் துக்கத்தால் அழுந்து மடிந்து போகிற நேரத்திலே, பலன் இல்லாமல் பலன் குன்றி போன நேரத்திலே அவர் பலனாய் வந்து நமக்கு பலன் தந்திருக்கிறார். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர். எத்தனை எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். நாதன் இயேசுவையே பாடுவேன், கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. அவர் ஒரு நாளும் மாறாதவர், அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. சூழ்நிலைகள் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், நாம் மனதார நேசித்த மனிதர்கள் கூட சில நேரத்திலே நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனாலும் அவருடைய கிருபை அன்றும் இன்றும் எப்பொழுதும் நம்மை விட்டு மாறாமல் விலகாமல் இருக்கிறது. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையா நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாதும் கிருபையா நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை. சபையின் சத்தம் மேலும் மட்டும் கோடி நன்றி பலி செலுத்தியே எங்களுக்கு மட்டுமாய் ஜீவன் தந்து வைத்திருக்கிறே உமக்கு நன்றி. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே
ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை உயர்த்தலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். ஆமென். ஒரு பாடலை பாடலாம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் கிறிஸ்துக்குள் சந்தோஷமாய் எண்ணுவோம். ஆமென். நாம் நிந்தை சுமந்தாலும் அவரே நம்மை தாங்கி நடத்த, நம்மை சுமக்க போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஒரு ஜபத்தை போல இந்த பாடலை பாடி அவரை ஆராதிக்கலாம். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோனாய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒருபோதும் விசுவாசமாய் முழு நிச்சயத்தோடு இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, எங்கள் ஆராதனை, ஆராதனை. அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தருகிறார். அந்த கிருபையை ஒரு நாளும் நான் விருதாவாக்காமல் அதை காத்து நடக்க அவர் எனக்கு பலன் செய்வார். அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருத அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் பெருக நான் சிறுக அவருடைய பாதத்திலே என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறீர்கள்? அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய இருதயத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றுவோம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேனே. கிருபை தருகிறார்,
அதை நித்தம் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று அவருடைய சந்நிதியிலே அவரை ஆராதிக்கலாம். சீஷன் என்பவர் அவரைப் போலவே தனக்காக வாழாமல் ஆத்துமாக்களுக்காக அவருக்காக தன்னையே தருவார். ஒரு ஆத்தும பாரத்தோடு இந்த வரிகளை பாடி அவரை ஆராதிக்கலாம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல், மீண்டுமாய் ஒரு முறை சொல்லுவோமா? சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் அவரை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவான். தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே மனமாய் அவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? மண்ணின் வாழ்வையும் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
இயேசு தாங்கினார், அவரே சுமந்தார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே அருமையான கால நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை விடுதலையாக ஆண்டவரை துதிக்க கிருபை செய்திரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிடாமல் விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தி வந்திரே. உமக்கு நன்றி சுவாமி. உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் கேட்காதபடிக்கு ஆவியானவரே பரலோக சிந்தை கொண்டவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் ஆவியானவரே விண்ணிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமான எங்களை ஆண்டவரை நீ நினைத்து பார்த்துக்கிறீர் அப்பா. இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி. என்றோ ஆண்டவரை நாங்கள் மரித்து போயிருக்க வேண்டியதப்பா. ஆனாலும் உம்முடைய அனாதி தீர்மானம், நீர் அழைத்த அழைப்பு ஆண்டவரே அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அதுவே நிரந்தரம் சுவாமி. இருண்டு போய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒளியாக வந்து நீர் ஆண்டவரை எங்களை பிரகாசிக்க ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கிருபைக்காக மகா பெரிய தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இந்த காலை நேரத்திலே நன்றிகளை ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தேன், உருவாக்கினே, செஞ்சித்தே, சீர்படுத்தினீர், புடமிட்டே, புதிதாக்கினே, பிரித்தே, பிரியாதிருந்தே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம். தனிமையிலே கலங்கி நின்ற வேளையிலே உடைய கரம் எங்களை வந்து தாங்கி இருக்கிறது அப்பா. உடைய கரத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஓங்கிய புயம் எங்களை நடத்தி வந்திருக்கிறது, அதற்காக நன்றி அப்பா. குற்றம் செய்யாமல் தவறு செய்யாமல் அநேக தரம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அநேக தரம் அவமானப்பட்டிருக்கிறோம், அநேக தரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் உடைய கரத்தை கொடுத்து எங்களை தூக்கினீரே. உடைய கரம் எத்தனை பெரியதப்பா. எப்பொழுதும் உம்முடைய கரத்தை நோக்கியே நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க டாடி. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் என்றோ நாங்கள் மடிந்து போயிருக்க வேண்டியது சுவாமி. உம்முடைய ஜீவனை ஆண்டவரே எங்களிலே கொடுத்தீரே, எங்களை மீண்டுமாய் எழுந்து நிற்க வைத்திரே. உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் சுகமாய் பலமாய் ஆகாரம் கொடுத்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி.
தலையை உயர்த்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை உருவாக்கி இருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுப்பு கரியாக இருந்த எங்களை ஆண்டவரை பொன்னாக ஜொலிக்க செய்தே, உமக்கு நன்றி. உடைய மாறாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்படுத்துங்கப்பா. உமக்கு சித்தமில்லாத, உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எங்களில் உண்டானால் ஆவியானவரை இந்த நேரத்திலே எங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. எங்கள் சிந்தை மாற்றப்படட்டும் ஐயா. எங்களுடைய இருதயங்கள் மாற்றப்படட்டும் அப்பா. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய பார்வை மாற்றப்படட்டும். எங்களுடைய நடைகள் மாற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய அடிசோடை நாங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்திற்கு பின்பாக நாங்கள் சாய்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே லக்கை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறப்பீராக. சீர்படுத்தினே போடமெட்டே புதிதாக்கி பிரித்தே பிரியாதிருந்தே. ஆவியானவரே, எங்களை விட்டு பிரியாத நல்ல நேசரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. எங்களை இன்னும் அதிகமாய் சீர்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 774, வசனங்கள் 20 முதல் 35 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குறவன் மேலிருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:30 மணிக்கு நம்ம சபையிலே சண்டே ஸ்கூல், டீனேஜ் மற்றும் ஜிஎன்ஹெச் டீச்சர்களுக்கான மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், டீனேஜ் எடுக்கிற டீச்சர்ஸ், ஜிஎன்ஹெச் ஊழியத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் அனைவரும் இன்று மாலை 4:30 மணிக்கு நீங்கள் சபைக்கு கடந்து வந்து அந்த நடைபெறுகிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு மாலை ஆராதனை முடிந்த பின்பு டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்சல் லீடர்ஸ்க்கான மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் அந்த மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. ஆகையால் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றால், அங்கே அக்கம் பக்கத்தில் இருப்பார்கள் என்றால், நீங்கள் வருகிற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் சபைக்கு 7 மணிக்கு அவர்களை அனுப்பி வைக்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு நம்ம சபையிலேயே வேதாகம வகுப்பு ஆனது நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறோம். கடந்த வாரம் நடைபெற்றது, அநேகர் வந்து பங்கு பெற்றார்கள். நீங்களும் இந்த வாரம் நடைபெறுகிறதான இந்த பைபிள் ஸ்டடியிலே பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் சபையிலே நடைபெற்று வருகின்றன. தவறாமல் விசுவாசிகள் அந்த ஜெபங்களிலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி சுகாசினி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவர் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அந்த வேலை அவருக்கு கிடைக்கக்கூடாது என்று தடை பண்ணின மனிதனுக்கு முன்பதாக சிறந்த பணியாளர் என்கிற விருது வாங்க தேவன் உதவி செய்தார். வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற தேவ வாக்கு நிறைவேறினதுக்காக தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் சுதர்சன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு புதிய இருசக்கர வாகனம் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்தில் எழுந்துள்ளுங்கள். நம் சபையார் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கலாம். உங்கள் கரங்களிலே ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி இந்த ஆராதனை முடிவிலே எங்களிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல எழுதி நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை மற்றும் தசமங்களை நாம் செலுத்தலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை முத்திரித்து பிசாசின் கண்களுக்கும் ஆண்டவரே வஞ்சகங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ ராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வருமானத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கென்று நாங்கள் தசமபாகம் காணிக்கைகளை எடுத்து வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவனாக கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தினால் தொட்டு நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. தேவன் தாமே எங்களுடைய ஆண்டவரே வருமானத்தை இன்னும் ஆண்டவரை அதிகப்படுத்தி கொடுங்க. எங்களுடைய தொழில் வியாபாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதமானவர் கரம் ஆண்டவரை கடந்து வருவதாக ராஜா. நீதியுள்ள பிள்ளைகளாய் உமக்கு முன்பதாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். தேவன் தாமனுடைய ஆண்டவரே உம்முடைய தேவ சமாதானம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே வீடுகளிலும் வருவதாக ராஜா. தேவனாக கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவதை ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத பிள்ளைகள் கண்டு அவர்களும் ஆண்டவரே தேவனை ஏற்றுக்கொள்ள எங்களை சாட்சிகளாக எங்கள் வாழுகிற பகுதியில் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தினந்தோறும் வாடி வாடி அழகாயின் மேல் பாடி முல்லை போல் செல்லில் போத்தாரே. யாரும் என்னை காணா நேரம் என் நெஞ்சின் கோலமாறி தள்ளுண்ட என்னை கண்டாரே. தினந்தோறும் வாடி வாடி அழகாய் என் மேல் பாடி முல்லை போல் செல்லில் போத்தாரே. ஓ எந்தன் காட்டில் மனம் வீசும் சாரோன் ரோஜாவே, என் முள்ளான வாழ்க்கையில் பூக்கும் லீலி புஷ்பமே, மறையாமல் தோன்று என்னில் மலரும் நீதியின் சுடரே, அந்தி மாலை பொழுதில் என் மேல் வீசும் தென்றல் காற்றே. மழை வந்தால் கூடை பிடிப்பீர், உம் நீதி மாறாதே, பிறர் எடுத்தும் நீர் கொடுப்பீர், உம் கைகள் குன்றாதே. நான் அழுதால் நீர் துடைப்பீர், உம் அன்பு மாறாதே, பிற
வீசும் சாரோன் ரோஜாவே, என் முள்ளான வாழ்க்கையில் பூக்கும் லீலை புஷ்பமே, மறையாமல் தோன்றி என்னில் மலரும் நீதியின் சுடரே, அந்தி மாலை பொழுதில் என் மேல் வீசும் தென்றல் காற்றே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? Praise the Lord. Hallelujah. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருப்பீர்கள்னு சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிப்ரவரியில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிற இவர்களுக்காக, எழும்பி நிற்கிற இவர்களுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய சமூகத்தில் எழும்பி நிற்கிற உடைய பிள்ளைகளுக்காய் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் இவர்களை நீர் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் இவர்கள் தலைகளின் மேல் வர்ஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இன்னும் இந்த ஆண்டிலே இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வளர தேவன் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி நாம் இவர்களுக்காக வாழ்த்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து இவர்களை வாழ்த்த வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமீன். பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த நாளிலும் ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. குழந்தையை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யும்படியாக அன்பான தம்பதியார் யோசேப்பு ரூபவதி அவர்கள் முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தையை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், அவர்களை வாழ்த்தலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சேர்ந்தே நிற்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது ஞான ஸ்நானம் கிடையாது. ஞான ஸ்நானம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த குழந்தை தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து எடுப்பது தான் ஞான ஸ்நானம். ஆமென். இப்பொழுது இந்த குழந்தைக்காக நாம் பிரதிஷ்டை பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த குழந்தையை இவர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சண்டே ஸ்கூலுக்கு இன்னொரு நியூ அட்மிஷன் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படவும் இவர்களுக்காக அருமையான குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபிக்கவும் முன்மாதிரியாய் நடந்து கொள்ளவும் சபை எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஆமென். இவங்க மட்டும் இல்லை, குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த குழந்தைக்கு முன்பதாக சாட்சியாய் வாழுவேன் என்ற ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களா? மைக்கில் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தை ஆண்டவருக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் கண்களை மூடி இந்த குழந்தைக்கு நேரம், அந்த குடும்பத்துக்கு நேரம் கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்காகவும் ரூபவதிக்காகவும் நீர் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில ஈவாய் நீர் கொடுத்த இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு நான் யோசுவா வில்லியம்ஸ் என்று நான் பெயரிடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த குழந்தை சமுதாயத்திற்கும் சபைக்கும் பிரயோஜனமுள்ள குழந்தையாய் ஆண்டவரின் மாற்றி கொடுப்பதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமேன் ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் லார்ட். இப்போ உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பெரிய சாட்சி இருக்குது. இந்த அவங்க ஏற்கனவே இந்த சாட்சி எழுதி கொடுத்துருக்குறாங்க. நாம் அவைகளை ஞாபகப்படுத்துகிறோம். ஆமேன். ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த குழந்தைக்காக பிரசவத்திற்காக அவங்க அட்மிட் பண்ணப்ப வாரத்தோடு அம்மாவுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து ஃபோனு வந்துச்சு. நம்ம எல்லாரும் சபையார் ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு அவர்களை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர். இவ்வளோதான். ஆமேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபத்தினுடைய மகிமையை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் ஸ்காட்லாண்டில் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் அநேக நேரங்களை அவர் ஜெபத்திற்கென்றே அவர் அர்ப்பணித்தார். அவருடைய எழுப்புதலுக்காக அவர் ஜெபிக்கும் போது அந்த நாட்டின் ஆட்சியில் இருக்கிறவர்கள் எப்படியாவது ஜான் நாக்ஸின் வாயை அடைக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்தார்கள். அடக்குமுறை கொண்டு அடக்கினார்கள். ஆனால் ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு முன்பதாக யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதிகாரங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்னால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தில் எல்லா வல்லமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஜெப பண்டிகை என்று வரும்பொழுது 40 நாள் ஜெபம், 7 நாள் ஜெபம் என்று வரும்பொழுது நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் திரளாய் நீங்கள் வந்து கலந்து கொள்கிறீர்கள். ஒரு 60-70% விசுவாசிகள் ஜெபத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது பண்டிகை நாள், விசேஷ நாள் அப்போ மட்டும் இல்லை. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலாக மாறணும். நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோட பேசுறதுக்கு உங்களை எவ்வளோ தள்ள வேண்டி இருக்கு. நிறைய பேர் பார்க்க முடியுது. அவங்க எல்லாம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையிலலாம் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? செய்திருக்கிறாரா இல்லையா? நீங்கள் அப்படியே பார்க்குறத பார்த்தா என் வாழ்க்கையிலையா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நல்ல சுகபலமாக கர்த்தரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2026 கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டே வருகிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சனிக்கிழமை ஒரு ஜெப நேரம் ஒன்று இருக்கிறது. சனிக்கிழமை எப்போ ஜெபம் சொல்லுங்களேன், கொஞ்சம் வாய்களை திறந்து. காலையில் 5:30 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் வைக்கிறோம். எதற்குனா எப்படியாவது எல்லாரும் வந்து நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் 2 முறை வைக்கிறோம். 10:30 மணிக்கு வைக்கிறோம், 5:30 மணிக்கு வைக்கிறோம். விசுவாசிங்க நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஜெபத்துக்கு வருவதில்லை. நேற்று யாரெல்லாம் வந்தீங்க ஜெபத்துக்கு? 5:30 மணிக்கு வந்தேன், இல்லைன்னா 10:30 மணிக்கு வந்தேன். பாருங்க, ஜெபம் யாருக்கோ இல்லை, வேற யாருக்கோ கிடையாது, நமக்கு தான் ஜெபம். அல்லேலூயா. விசுவாசிகள் ஜெபிக்கிறவங்களா மாறலன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போய் விடுவீர்கள். ஆண்டோடைய பிரச்சனத்தில் நீங்கள் நிற்கலைன்னா சின்ன சின்ன போராட்டம் பிரச்சனை வரும்போது நீங்கள் விழுந்து போய் விடுவீர்கள். அதனால தான் ஆவியானவர் நம்ம சபையில் ஜெபத்தை வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஜெபம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே டெய்லி ஜெபிக்கணும், தனி ஜெபம். அது இல்லாமல் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கும் போது விசேஷமாய் ஊழியத்தில் இருக்கிறவங்க விசுவாசிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள். சனிக்கிழமையில் வாங்க, வந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நிறைய பேர் வந்து ஜெபத்திற்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது காணவில்லை. காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு அப்படின்னு போடுவாங்க முதலெல்லாம் டிடியில். இந்த மாதிரி நிறைய பேரை போட வேண்டியிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஜெபத்துக்கு வருவதில்லை. தயவு செய்து வாருங்கள், நேரம் எடுத்து வாருங்கள். 5:30 மணிக்கு வாங்க, இல்லைன்னா 10:30 மணிக்கு வாங்க. எப்படியாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் டீனேஜ் வாலிபர்களாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா வரணும், முயற்சி எடுத்து வாருங்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு சொன்னார், நீங்க மலையின் மேல் ஏறுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளருவதற்கு இந்த காரியங்கள் உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, புதன்கிழமையில பைபிள் ஸ்டடி வைத்திருக்கிறோம். பைபிள் தான் எங்கள் வீட்டிலேயே இருக்குது, நாங்கள் படிக்கிறோம். அப்படி இல்லை, மார்க்கு முதல் அதிகாரத்தை தான் நாங்கள் வாசித்தோம். அதுலேயும் 4 வசனம் தான். 1 மணி நேரம் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பைபிள் ஸ்டடி இருக்குது. வந்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வேதத்தை மையப்படுத்தி நாம் வாழ வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தரும்போது நீங்கள் கேட்க வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசம் எடுங்கள். முடிந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. 7:30 1 மணி நேரம் தான், வாரத்தில் 1 மணி நேரம் நீங்கள் வந்து வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 4 அதிகாரத்தை நாம் திருப்பலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வாசிப்போம். 4 அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு 4 அதிகாரம் 11, 12 வசனங்கள். சகோதரரே, வாசிக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகோதரரே, கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க தூக்கலாம் போட்டும். நல்ல உற்சாகமா வாசிங்க. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருக்கிறாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? அல்லேலூயா. மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் என்று சொல்லி என்னை பார்த்து கேட்க வேண்டாம், என்னை பார்த்து படிக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து வரிக்க வேண்டிய ஒரு வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சகோதரனுக்கு விரோதமாய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய சபையை ஆண்டவர் ஆவிக்குரிய குடும்பமாய் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்திலும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஒரு சபையிலே ஒரு மனம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்று நான் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் கவனமாயும் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சிறு வயதிலிருந்தே நீங்கள் சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைகளிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர், சொல்லுங்க வாயை திறந்து இப்ப பேசுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறான். நியாய பிரமாணம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம், நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். ஏன் நான் நியாயம் தீர்க்க வேண்டாம்? நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வேலை. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒருவனை நியாயம் தீர்ப்பது யார்? ஆண்டவருடைய வேலை. நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் சீக்கிரமா என்னோட சேர்ந்து வாசியுங்கள். 4 அதிகாரம் 5 வசனம். ஆனதால் 229வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர்
வெளிரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி, இதான் ரொம்ப முக்கியம், புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனை மகிமைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஒரு நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வேலை. நாம் ஒரு மனிதனை சரியாக நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய நினைவுகள் நமக்கு புரியாது. ஒரு மனிதனை 24 மணி நேரமும் நம்மால் கண்காணிக்க முடியாது. அல்லேலூயா. யாரும் 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா வைத்து உங்களை நான் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் உங்களுடைய நினைவுகளை என்னால் பார்க்க முடியாது. அதனால தேவன் வருமளவும் நாம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்வையினாலே அவர் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க வேண்டுமே தவிர குற்றம் பிடிக்கிற கண்களோடு நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் ஏசாயாவில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஞானத்தையும், எல்லாரும் வாசிங்க, டீனேஜ் பசங்க ஃபர்ஸ்ட் 2 லைன்ல கொஞ்சம் சத்தம் வரணுமே. அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாயிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. ஞானத்தை தருகிறவர், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். நிறைய நேரம் ஏன் தெரியுமா நம்ம வாயில வந்ததை பேசிடுறோம், மற்றவங்களை குற்றவாளின்னு ஏன் தெரியுமா தீர்த்தர்றோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இல்லாமல் போய் விடுகிறது. ஆமென். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் இவைகளை பேசவில்லை. நான் பேசுறது என்ன பேசிட்டு இருக்கிறேன்? யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. எப்படி குற்றப்படுத்தக்கூடாதா? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் எப்படி செய்வாரா? இயேசு தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவரை பார்க்கும் போது நாம் பார்க்கிற பார்வையின் விதம் வேறாய் இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் எதை நம்ம பார்க்கிறோமோ அதை வச்சே நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. அல்லேலூயா. கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்தால் நாம் தவறு செய்து விடுவோம், நாம் பாவம் செய்து விடுவோம். ஒரு மனிதனை குறித்து நாம் குற்றவாளி என்று சொல்லும் போது, நியாயம் தீர்க்கும் போது, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் நாம் பேசும்போது நாம் நினைக்கிறோம் நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் இங்கே இல்லை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நம்மை உற்று கவனிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் வாயை திறந்து நம்ம பேசாம கூட இருக்கலாம். மற்றவங்களை குறித்து ஒரு தவறான கீழ்த்தரமான எண்ண உடையவர்களாய் நாம் இருந்து விடுகிறோம். ஆமென். நியாயத்தீர்ப்பு சில நேரத்தில் வாயை திறந்து நம்ம சொல்லிடுறோம் இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவருடைய உடையை பார்த்து நாம் ஜட்ஜ் பண்ணிடுறோம். யாராவது ஒருத்தர் புதுசாக வரும்பொழுது அவர்களை பாவி என்று நாம் தீர்த்து விடுகிறோம். அவர்களோடு பேசுவதற்கு நாம் ஐயப்படுகிறோம். இவர்களோடு பேசினா என்னையும் ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க, அவங்களோடு நாம் பேச வேண்டாம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவருடைய கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஒருவரை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு அந்த சமாரியா பெண்ணிடத்தில் அவர் அந்த கிணற்று அருகிலே பேசும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு முன்பதாக தெரிகிறது. 5 முறை விவாகரத்து செய்து 6வது ஒரு மனிதனோடு தவறான உறவிலே அந்த பெண் அவள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்தவுடனே பாவி என்று அவளை சொல்லாமல் அவளோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார்.
அல்லேலூயா. யாரையும் குற்றவாளியாக தீர்க்க எல்லா அதிகாரமுடைய ஆண்டவராகிய இயேசு அவர் குற்றவாளிகளை அவர் பாவியை கூட பாவி நீ பாவி என்று சொல்லி அவளை கண்டம் பண்ணாம அவருடைய பாவத்தை உணர்த்து காண்பிக்க அவருடைய அன்பின் வார்த்தைகளினால் பேசுகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. வெளியில இருக்கிறவங்களையும் நம்ம நியாயம் தீர்க்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை நியாயாதிபதியாகவும் வைக்கவில்லை. ஆமென். அதனால யாரோ ஒருத்தரை உடனடியாக நியாயம் தீர்ப்பதினால் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆமென். 1 பேதுருவுல ஆவியானவர் இங்கே பேதுருவை கொண்டு சபைக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இங்கேயும் அதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாயும் இருக்கக்கூடாது. இங்கே பலவிதமான பாவங்களை குறித்து சொல்லும்போது கொலை பாதகம், திருடு, பொல்லாங்கு செய்கிற இவைகளோடு சேர்த்து ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற ஒரு காரியம், மற்றவருடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? அதில் நாம் தலையிடக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம், ரொம்ப சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிடுறோம். இல்லை இவங்க பாவி, ஒருவேளை அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து அவங்களுடைய சில காரியங்களை நாம் கேள்விப்படும் போது அவர்களை பாவி என்று நாம் உடனடியாக சொல்லி விடுகிறோம். இன்னும் அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் அவங்க வாழ்க்கை எப்படி நடந்திருக்கலாம், இனி அவங்க குடும்பத்தை இப்படி பல விதத்திலே நாம் அவர்களை பார்த்து பல காரியங்களை பேசுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. ஆமென். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பு எங்கே துவங்க போகிறது? தேவனுடைய வீட்டுன்னு சொல்லாதீங்க, இங்க சொல்லுங்க. இங்கே சபையிலிருந்து துவங்கும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கீழே போட்டிருக்கு பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே. எங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க விசேஷமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பந்தியிலே நாம் கை வைக்க போகிறோம். அது முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால், வாசிங்க, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ரட்சிக்கப்படாதவர்களை குறித்ததான ஒரு கரிசனையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க கணவன் மனைவி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க மாமனார் மாமியார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களாம் திருந்த மாட்டாங்க, அவங்க பாவிகள், அப்படி இப்படி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு, இது நம்மிடத்தில் இந்த நியாய தீர்ப்பு துவங்க போகிறது. நம்மிடத்துல துவங்கினா இந்த இயேசுவை ரட்சிக்கப்படாத நிலைமை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு வந்தார். இந்த பூமிக்கு வந்ததின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, குறை தீர்ப்பதற்காக அல்ல, அவங்களை கண்டம் பண்றதுக்காக அல்ல, அவர்களையும் இந்த இயேசுவின் அன்பினிடத்திலே சேர்ப்பதுதான் சபையினுடைய வேலை. ஹல்லேலூயா. யாரை குறித்து குற்றமா பேசாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, அவர்களை குற்றவாளிகளாய் நீங்கள் தீர்க்க வேண்டாம். ஆமென். ஆமெனே வரமாட்டேங்குதே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மற்றவர்களை நாம் யோசிக்க வேண்டாம்.
முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்ம ரொம்ப முக்கியமா கண்டபடி நியாய தீர்ப்பு செய்யவே கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போறோம். யாரையும் நான் குற்றவாளின்னு தீர்க்க மாட்டேன், யாரையும் நான் பாவின்னு நான் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் என்னை ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஆமே. ஒரு அருமையான ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் அவங்க என்ன பண்ணாராம், ஒரு கார் எடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், இந்த இடத்துல குடிகாரர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இப்படி அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் ரத்தம் சிந்திரேன் என்று சொன்ன உடனே இந்த பாஸ்டருக்கு ரொம்ப பாரம் வந்து விட்டது. உடனடியாக போய் இந்த கார் அங்கே நிறுத்திட்டு அவரு அந்த டாஸ்மார்க் உள்ள அவர் போயிருக்கிறார். அது வழியா பின்னாடியே அவங்க விசுவாசி ஒரு ஆள் பைக்கில் வந்துட்டே இருக்கார். பார்த்தா காரில் பின்னாடி போட்டிருக்கு, இயேசு சீக்கிரம் வருவார். யார் காரு? பாஸ்டர் கார். பாஸ்டர் கார் எங்க நிற்கிது? திரும்பி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா என்ன இடம் சொல்லுங்க? டாஸ்மார்க். ஐயோ, பாஸ்டர் என்ன இப்படி ஆயிட்டு? நீங்கள் பயப்படாதீங்க, என் கார் இல்லை அது, லோயா. அப்படி பாஸ்டர் இப்படிலாம் போயிட்டா நமக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு. இப்போ டாஸ்மார்க்குள்ள அவர் போகிறத நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். முடிஞ்சிச்சு கதை. லோயா. அன்னைக்கு சுவிசேஷ ஊழியமே அவர் கையில் தான். தோத்திரம். லோயா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள அவர் போய் எல்லார்கிட்டையும், பாஸ்டர் இந்த மாதிரி பாஸ்டர் காரை நான் பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன், டாஸ்மார்க் உள்ள போயிட்டே இருந்தார். பின்னாடியே இன்னொரு விசுவாசி வந்திருக்கார். அவரும் பார்த்தா பாஸ்டர் கார் நிற்கிது. ஐயோ என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி, ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருக்குமோ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி உடனடியாக அவர் அங்கிருந்து பார்க்குறாரு. உள்ள பார்த்தா பாஸ்டர் இருக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா பாஸ்டர் அங்கே எல்லாருக்கும் அவர் ட்ராக்ஸ் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவரும் பார்த்தாரு. லூயா. நான் ட்ராக்ஸ் கொடுத்ததை பார்த்தார். அந்த விசுவாசி அமைதியாக வீட்டுக்கு போயிட்டார். ஸ்தோத்திரம். லூயா. இதுக்கு முன்னாடி பாதி ஒருத்தன் பார்த்தான் பாருங்க. ஸ்தோத்திரம். லூயா. அவனுக்கு தான் வேலையே. ஆமேன். உடனடியாக எல்லா குரூப்லையும் அங்கங்க ஃபோன் பண்ணி, இதுதான் கண்டபடி தீர்ப்பு செய்வேன். இங்கே பார்க்கறது ஒன்றா இருக்கலாம், உடனே ஒருத்தரை நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம நியாய தீர்ப்பு பண்ணிடுறோம். ஆண்டவராக இயேசு அந்த வெளிப்படுத்தல் இன்னொரு வசனம் கூட இருக்குது. உங்களுக்கு எச்சரிப்பாக இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாமா? 344ஆம் பக்கம். 344ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 12:9-10 வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும், எல்லாரும் வாசிக்கிறீங்களா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். யாரோ ஒருத்தர் போனா போதுன்னு கையை தட்டுறாங்க. பிசாச ஆண்டவர் தள்ளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பேர் என்னது? இரவும் பகலும். படிங்க, வசனம் படிச்சீங்களா இல்லையா? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போவான். பிசாசு அவனோட கூட இருக்கிறவர்களும் நிச்சயமா தள்ளப்படுவாங்க. நீங்க இப்ப யாருடைய டீம்ல இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வாயை திறக்கிறீங்களோ நீங்க எல்லாம் பிசாசுடைய டீம் ஆட்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறீங்க? குற்றம் சாட்டுகிறவனுடைய டீம்ல யூடியூப்ல இன்னைக்கு திறந்த அநேகர் இதை தான் செய்கிறார்கள். அந்த டீம்ல நீங்க சேராதீங்க.
பாஸ்டர் நாளாக அந்த டீம்ல சேரலன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த மாதிரி ஊழியர்கள் மேலேயும் ஊழியம் செய்கிறவர் மேல குற்றங்களை பேசுகிறாங்களோ அவங்க சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது. தோத்திரம், அல்லேலூயா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. எவெல்லாம் தப்பா பேசுறான் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது, தம்ஸ் அப் போடுறது, வெரி குட் பிரதர் இப்படிலாம் போடுற ஆளுங்களாம் யார் டீம் ஆட்கள்? கொஞ்சம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. பிசாசினுடைய டீம் மெம்பர்ஸ். அவன் டீம்ல இல்லை, ஆண்டவருடைய டீம்ல நம்ம வேலை செய்ய கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவன்தான் சகோதரனை இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். யாரை பத்தி நீங்க குற்றம் சாட்டாதீங்க. அவங்க இவங்களை நியாய தீர்ப்பு செய்வதற்காக கர்த்தர் உங்களை சபையில் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கணும் இருக்குது. அதனால நீங்க உங்க நியாய தீர்ப்பை வேணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க யாராவது அவங்க பிள்ளைங்களை பத்தி யாராவது தவறா பேசுவாங்களா? ரூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, வதந்தி. அவங்கவுங்க பிள்ளைங்களை பத்தி, உங்க பிள்ளைங்களை பத்தி நீங்க என்னைக்கா வதந்தி பேசியிருக்கிறீங்களா? பேச மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்க? அவங்க என்னுடைய பிள்ளைகள். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட முடிந்த அளவு அதை கவர் பண்ணுவாங்க. இல்லை பாஸ்டர் அப்படி போனாங்களா, அங்கே வந்தாங்களா? ஆனால் சர்ச்சில் வேற யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை பற்றி பேசும்போது அவங்கள நம்ம நேசிக்கிறது இல்லை. இயேசுவின் அன்பு உங்களுக்குள் இல்லாததுனாலே விசுவாசிகளையும் மற்றவர்களையும் ஊழியர் மேலேயும் மற்றவர்கள் மேல் நமக்கு அன்பு இல்லாததுனாலே, ஆமாம் அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தலையும் தெரியாது வாளும் தெரியாது, ஆனால் வாயிலே அவர்கள் திறக்கும் போது கர்த்தரை துதிக்கிற அதே நாவிலே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஹல்லேலூயா சொல்லிட்டு சர்ச்சை முடிஞ்ச உடனே கீழே இறங்கின உடனே உங்க வீட்டில் இருக்கவங்களை குறித்து கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? நியாய தீர்ப்பு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது என்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மலை பிரசங்கத்தின் முடிவிலே ஆண்டவராக இயேசு இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அதை வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 10ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று வாயில வரமாட்டேங்குதே, வாசிங்க நல்லா சத்தமா. குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். உங்க கண்ணில் நிறைய பிரச்சனை இருக்குது, உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவைகளை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் உத்திரனா பெருசு, ஒரு 1/2 கிலோ கட்டை. உத்திரன் என்னது புரியுற மாதிரி சொல்றேன். பெரிய 1/2 கிலோ கட்டை உங்க கண்ணில் இருக்குது. ஆனா உன் சகோதரன் கண்ணில் என்ன இருக்கு? சின்ன சின்ன துரும்பு. நிறைய நேரம் நம்ம உத்திரத்தை துரும்பா பார்க்கிறோம், மற்றவருடைய துரும்பை உத்திரமாய் பார்க்கிறோம். சபையினுடைய நிலைமை அதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்களில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? அவங்களதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாயக்காரரே என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் மனப்பாடமா நம்முடைய சபையில தெரிந்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நம்ம ஒவ்வொரு தடையும் கர்த்தருடைய பந்தியன் வாசிக்கும் போது அதை உங்களை மனப்பாடமா சொல்றேன். இந்த வசனத்தை போடுறீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உங்க பைபிள் அண்டர்லைன் பண்றது இல்லை, உங்க இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய வசனம். நம்மை நாமே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க
படோ நியாயம் தீர்க்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். செக் போஸ்ட் பார்த்துருக்கிறீங்களா? செக் போஸ்ட்ல வரும்போது என்ன பண்றாங்க? செக் பண்ணிட்டு எந்த தப்பும் இல்லை, உங்ககிட்ட கரெக்டா இருக்குன்னு என்ன பண்றாங்க? செக் போஸ்ட் அந்த கம்பி மேலே போகிறது, நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது, ஒவ்வொருவரையாய் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது, நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீ உன்னை சரியாக ஒவ்வொரு நாளும் நீயே நியாயம் தீர்த்தபடினாலே நான் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எனக்கு பைபிள்ல ரொம்ப விருப்பமான வாக்கு தத்தம் இது. ஒரு வாக்கு தத்தம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால். நீங்க நியாய தீர்ப்புக்காக நிறைய பேர் பயப்படுறாங்க. பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்க உங்களை சரியா நியாயம் தீர்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம போய் நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புறீங்க? தெரிஞ்சோ தெரியாமையோ பலரை குறித்து நீங்கள் அப்படி தீர்ப்பு சொல்லியிருந்தால் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரோடு நீங்க என்ன பண்ணுங்க? ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, தெரியாமல் அநேக காரியங்களை குறித்து நான் நியாயம் தீர்த்து விட்டேன். நீங்க இப்படி நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தீங்கன்னா மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். மற்றவர்களுடைய தவறுகளை மட்டும் நாம் பார்க்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஒரு சில நிமிடங்களை வைத்து ஒரு வாழ்க்கையில சில நேரத்தில் உடைந்து போய் வந்திருக்கலாம். அவங்க ஆராதனை கூட வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க உடைந்து வாயில வார்த்தை கூட வராத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஒருவேளை கையை ஒரு நாள் தூக்காம கூட இருக்கலாம். அதனால கூட நீங்க அவங்கள தவறா நீங்க எண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் எந்த நிலைமையிலிருந்து யார் யார் வரா என்பதை நமக்கு we don't have any clue about their life, personal life. அதனால மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். அதே போல மற்றவர்களுடைய சூழ்நிலையில் நம்மை வைத்து பார்க்காமல் நாம் நியாயம் தீர்ப்போம் என்று சொன்னால் அது சரியான காரியமாய் இருக்காது. ஒரே ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்றேன். ஆண்டவர் அன்கண்டிஷனல் லவ், எல்லாரும் மேலேயும் அன்பாய் இருக்க சொல்லியிருக்கிறாரே தவிர யாரையும் நியாயத்திருக்க கூடாது. அதனால ஒரு மனிதன் எப்படி வேணா வாழட்டும், அவங்கள நம்மளோட சேர்த்திக்கலாம், அவங்களோட ஐக்கியப்படலாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. God has told us to give unconditional love but not unconditional approval. எல்லாத்தையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம் சரியாய் நிதானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நிதானிப்பது என்பது வேறு, நியாயம் தீர்ப்பது என்பது வேறு. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மாறாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அன்பிலும் தாழ்மையிலும் மன்னிக்கும் குணத்திலும் சபை வளர்ந்து பெருக வேண்டும். நீங்க அன்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, மன்னிக்கிற சுவாபம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்களை நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்னாடி, ஆவியானவரே, நீங்க என்னை பற்றி என்னிடத்தில் நீங்கள் தெரிவியுங்கள் அப்பா. என்னை படுத்தி எனக்கு நீங்க காண்பீங்க. என்னென்ன காரியங்களை நான் மனம் திரும்ப வேண்டுமோ அவைகளை நான் மனம் திரும்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு குற்ற மனசாட்சியோடு நம்ம வாழ வேண்டாம். யாரையும் ஆண்டவர் கண்டம் பண்ணவே இல்லை. மாறாக ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அன்பின் கரம் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. யாருமே நம்பிக்கை இல்லாம போக வேணாம். ஒரு நித்திய நம்பிக்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய உற்றார் உறவினர்களை அந்த அன்புக்குள் கொண்டு வருகிற ஒரு மாயமற்ற அன்பை நாம் அவர்களிடத்தில் காண்பிப்போம். கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் மற்றவர்களை நாம் இவங்க குற்றவாளி, இவங்க பாவி, அப்படி இப்படின்னு நம்ம தீர்க்காமல் இயேசுவின் அன்பை நாம் காண்பிக்க ஆரம்பிப்போம். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் அவர்களை இயேசுவின் பக்கமாய் திருப்பி விடும்படி. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. வாயை திறந்து நியாயத்து இருக்கலாம், வாயை திறக்காம கூட உடைய எண்ணத்தினாலே சிலரை நியாயம் தீர்த்திருக்கலாம். யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கிற ஆண்டவர் அவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். என்ன உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க எழும்பின்னு இருக்கலாம். எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. இன்றையோடு இந்த வாழ்க்கையில என் வாயிலிருந்து இந்த வர நியாய தீர்ப்பு, மற்றவங்களை பத்தி ஜட்ஜ் பண்றது, ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது, ஒருத்தருடைய உடையை பார்த்து ஒருத்தரை நியாயம் தீர்க்குது, இதெல்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரட்டும்பா. குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு, அவனோடு நாம் கை கோக்காமல் எல்லாரும் இந்த அன்புக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஒரு நிமிடம் அமைதி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியும், நீங்க வாய் கூட திறக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகட்டும். ஒருவேளை உங்க கணவரை நீங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், மனைவியை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், உங்க உற்றார் உறவினரை நீங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், தவறாக நீங்கள் நியாயம் தீர்த்திருக்கலாம். அது நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் குற்றவாளிகளாய் நிற்காமல் இருக்க. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய கல்வாரி அன்பை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், நீங்கள் நின்ற நிலைமையிலே ஜெப நிலைமையில் இருங்கள். மற்றவர்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ஆண்டுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இன்றே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. பாவத்தின் பாரத்தா சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டு. பாவத்தின் பாரத்தா சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டு. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன். இந்த கல்வாரி அன்பை நினைத்து கண்களை மூடி பயபக்தியோடு உம் அன்பை எப்படி நான் மறப்பேன். எப்படி பாவியாய் இருக்கும் போது
நீர் என்னை தேடி வந்த அன்பப்பா. உமது அன்பு எத்தனை பெரியதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா. உம் அன்பு பெரிதையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் நீர் எனக்காக நீர் பிற்க கொடுத்தீர் ஆண்டவரே. நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரப்பா. எங்களை பரிபூர்ணமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். கொலை பாதகனையாவது திருடனையாவது இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் கொலை பண்ண போறதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொலைக்கு சமமா எதை தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் கோபத்தை சொல்லுகிறார். அதை நாம் மேற்கொள்ள ரொம்ப கடினம்தான். இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கோபம் வரும்போது நம்ம சீக்கிரத்திலே நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியை நாம் கையில் வைத்திருக்கும் போது பயபக்தியோடு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே வேற யாரையும் பார்க்காம அவங்க இவங்கள பார்க்காம நான் உண்மையே நோக்கி பார்க்க, உம்முடைய சிலுவையை நான் நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். உன் கரங்களில் நான் அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் படலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். ரசத்தை நம்ம எல்லாரும் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். வேதம் சொல்லியிருக்கிறபடி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துக. எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா. உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா. உம் அன்பு பெரிதையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். செய்தி கேட்கிற நேரத்தை விட அர்ப்பணிப்பு நேரம் மிக மிக முக்கியமானது. 2 நிமிடம் 3 நிமிடம் ரொம்ப முக்கியமானது. நான் கரெக்டாக டைம் பார்த்து நான் முடிப்பேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு நம்மை கடந்து செல்லலாம். என் வாயிலிருந்து இனி அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. என் வாயிலிருந்து ஆண்டவரை பற்றிய வார்த்தைகள், இயேசு அன்பாய் இருக்கிறார், ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறவர்களாக தேவன் எங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி.
நீர் எங்களை கர்த்தாவே நிதானித்து பார்க்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை நாங்களே நிதானித்து அறிகிறதற்கதான தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பந்திக்காக ஆண்டவரே, மீதி இருக்கிற துணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் வெளியிலே இதற்காக இருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே, சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் ஆண்டவரே ஒப்பனையாக நீர் இதை ஞாபகப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நம்முடைய வருகை வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, இதை நாங்கள் மீதி எடுக்காதபடிக்கு அநேகர் இதற்கு பாத்திரவான்களாய் மாற்றும்படி அநேகரை கிறிஸ்துவின் சிலுவை அன்பின் கீழ் கொண்டு வரத்தக்கதாக எங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றுங்கப்பா. என்னை கேளும் ஜாதியை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்னீரே, ஜனங்களை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் எங்கெங்கு சேர் முழுதும் ஆண்டவரே காலியாய் இருக்கிற இடங்களை ஃபில் பண்ணத்தக்கதாக ஆத்துமாக்களை எங்களுக்கு கிருபையாய் தருவீராக. பவுல் அப்போஸ்தலனை போல நான் உங்களை எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய வேலையை பிரதானமான வேலையை எடுத்து நிறுத்தி செய்யத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல் போடுங்கப்பா. ஆண்டவரே, இருள் சூழ்ந்து காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மௌனமாய் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. என் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, நித்திய ஜீவனை கொண்டு போய் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக, ஜீவ ஊற்றை அநேகருக்கு கொண்டு போய் கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க, எங்கள் ஊழியரை பயன்படுத்துங்க, எங்கள் சபை மக்களை பயன்படுத்துங்க, எங்கள் குடும்பத்தை பயன்படுத்துங்க. ஓ ரிதா ரக்கபல ஷக்கர தூரபலமா. ஓ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன என்று சொல்லி மெத்தன போக்கிலே நாங்கள் போய்விடாதபடி இது தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் வேலை என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே இந்த சபை ஜெபிக்கிற சபையாய் மாற்றுங்கப்பா. ஓ உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய இறுதிய துடிப்பை அறிகிறவர்களாய் ஓ ஹல்லேலூயா தேவன் நிரப்புவாராக. ஆண்டவரை, யார் யார் பலவீனத்தோடு சோர்வோடு வந்திருக்கிறார்களோ, சிந்தையிலே கிரியை செய்கிற அந்தகார கிரியைகள் ஆண்டவரை எல்லா டிப்ரெஷனை கொண்டு வருகிற சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது சுகமடைவதாக ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே. சிந்தையை ஒரு பலன் பலன் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய பலன், ஓ ரிக்கலா ஷக்கர துரமா பராக்கிரமசாலி என்று சொல்லுகிற சத்தம் ஒவ்வொருடைய செவியிலும் கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா பலவீனப்படுத்துகிற அந்தகார இருள் நீங்கி போகட்டும். வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், சுகமடைந்திருக்கிறேன். எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். எங்கு தலை குனிந்தேனோ அங்கே தலையை நிமிர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறதினாலே, ஜெயித்த கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன் அல்லவா? நீர் வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்லவா? நீர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அல்லவா? நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியரை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ரிதா ரக்கலப ஷக்கதுரமா. தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவான பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக, பலனை பெற்றவர்களாக ஒரு பராக்கிரமசாலை எழுந்து போகத்தக்கதாக மான்களின் கால்களை நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை
எக்ஸாம் ப்ரேயர் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். சாயங்காலம் 7:30 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க இருந்தாலும் அனுப்பிச்சி வைங்க. செவ்வாய்க்கிழமை 7:30 to 8:30 மணி வரைக்கும் எக்ஸாம் ப்ரேயர். காட் பிளஸ்.